அகில உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் தமிழ் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார், லாபத்தில் கண்டென்ட் ஹெட்டாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் பல மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுடைய போர்ட்ஃபோலியோவை பார்க்குறேன். அவங்க எந்தெந்த திட்டங்களில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கன்னு பார்க்குறப்ப பல பேர் யூலிப் திட்டங்களில் முதலீடு பண்ணியிருக்காங்க. யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான், அதாவது முதலீட்டுடன் கலந்த இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக இன்சூரன்ஸுங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று ட்ரெடிஷனல் பிளான், என்டோமெண்ட் பாலிசி அல்லது மணி பேக் பாலிசி அப்படிங்கிறதெல்லாம் ட்ரெடிஷனல் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது ஒருவர் இறக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவருக்கான இழப்பீட்டு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. இப்போ உதாரணமாக நம்ம டூ வீலருக்கோ காருக்கோ எடுக்கிறோம் பாருங்கள், அதே மாதிரி நம்முடைய உடம்புக்கு எடுக்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. இது ரொம்ப குறைந்த ப்ரீமியத்தில் ஒரு அதிகமான இழப்பீட்டு தொகையை நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ட்ரெடிஷ்னல் பாலிசி, அதாவது என்டோமெண்ட் பாலிசி, மணி பேக் பாலிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கணும்னா அந்த பாலிசிக்கான ப்ரீமியம்ங்கிறது பல ஆயிரங்கள் இருக்கும். ஆனால் ஒரு 25 வயசுலேருந்து 30 வயது ஒருத்தர் 10,000 ரூபாய் ப்ரீமியமாக கட்டும் பட்சத்தில் டேர்ம் இன்சூரன்ஸில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு அவருக்கு இழப்பீட்டு தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விதமான இன்சூரன்ஸ் பிளான் இருக்குது. இப்போ அடுத்து மூணாவதாக கடந்த 15-20 வருஷம் முன்னாடி வந்தது தான் இந்த யூலிப் பிளான். அதாவது டோட்டலாக நம்ம இந்த யூலிப் பிளானில் போடுற பணம் டோட்டலாக இன்சூரன்ஸுன்னு எடுக்காமல் அதில் ஒரு பகுதியை மட்டும் இன்சூரன்ஸுக்கு வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுறது தான் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். இதில் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை பங்கு சந்தையில் பணம் போடுறதுனால உங்களுக்கு இன்சூரன்ஸும் கிடைக்கும், பிற்காலத்தில் நிறைய லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல பேர்கிட்ட வித்துடுறாங்க. ஆனால் வாங்குறவங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் அந்த இன்சூரன்ஸ் பிளானை வாங்குறாங்களே ஒழிய யாருமே அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாங்குறாங்களா அப்படிங்கிறதே கிடையாது. பல முதலீட்டாளர்கிட்ட கேட்குறேன், ஏன் இந்த பிளானை நீங்கள் வாங்குனீங்க, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியல சார், நல்ல லாபம் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அது வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளானில் உங்களுக்கு கவரேஜும் பெருசாக கிடைக்காது. டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி அதிக அளவில் இழப்பீட்டு தொகையும் கிடைக்காது. அதிக அளவில் லாபம் கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது. ஸோ ரொம்ப ஓரளவுக்கு, ஏன்னா நீங்கள் அதிகமான பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது அதிகமான பணத்தை முதலீட்டு பண்ணால் தானே உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். இன்சூரன்ஸுக்கு ஒரு பெரிய பாட்டு போயிடுது. அது போக உள்ள பணம் தான் உங்களுக்கு முதலீட்டில் பண்ணுறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், இதில் பெரும் பகுதி கமிஷனுக்காகவும் போகும். ஸோ முதல் 3 வருஷம் ரொம்ப மிக குறைந்த தொகை தான் இன்சூரன்ஸுக்கும் போகும், முதலீட்டுக்கும் போகும். அப்படி இருக்கிறப்ப 10 வருடங்களில் உங்களுக்கு கிடைக்கிற இன்சூரன்ஸ் கவரேஜும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கிற லாபமும் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் யூலிப் பாலிசியா அப்படிங்கிறத நீங்கள் புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறப்போயோ அல்லது முதலீடுன்னு வர்றப்போயோ அந்த கேள்வியை கட்டாயமாக கேட்கணும். இது யூலிப் பாலிசியா, யூலிப் பாலிசின்னு எனக்கு தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் எடுங்க. நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் பாலிசின்னு சொல்லப்படுற என்டோமெண்ட் பாலிசியோ அல்லது மணி பேக் பாலிசியோ அதெல்லாம் எடுக்காமல் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுங்க. 25 வயசுலேருந்து 30 வயசில் ஒருத்தர் கட்டாயமாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். 1 கோடி ரூபாய்க்கு வெறும் 10,000மோ 15,000மோ தான் ஆகும். அந்த ப்ரீமியத்தை ஆண்டுதோறும் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒருவர் அது கட்டினவர் உயிரிழக்கும் பட்சத்தில் தான் இந்த தொகை கிடைக்கும். இல்லாட்டி பெரிய தொகை கிடைக்காது. ஒருத்தர் 15,000 கட்டுறாருன்னே வச்சுக்குவோம், 10 வருஷம் கட்டுறாரு, 1.5 லட்சம் தான் கட்டியிருப்பார். அந்த 10 லட்சத்துக்குள்ளே அவர் 10 வருஷத்துக்குள்ளே அவர் உயிரிழப்பு ஏற்படும் பட்சத்தில் அவர் கட்டினது வெறும் 1.5 லட்சம் தான். ஆனால் அவருடைய குடும்பத்துக்கு திரும்ப கிடைக்க போகிற தொகை 1 கோடி ரூபாய். அதனால் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. எந்த நிலையிலையும் யார் சொன்னாலும் சரி, யூலிப் பாலிசிங்கிறத எடுக்கணுமா அப்படிங்கிறத 1க்கு 10 முறை யோசிங்க. முடிஞ்ச வரைக்கும் யூலிப் பாலிசியை தவிர்த்துட்டு
முதலீடுங்கிறத மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற மாதிரியும் இன்சூரன்ஸுங்கிறது டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம். லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.